எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கக்கிழமை, வார ஆரம்பம் ஆச்சு. இன்னும் ஒரு வாரம் தான், அவ்வளோதான். அப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்துடும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. அவர்கள் எங்கே படித்தாலும் அந்த டிசம்பர் எண்டில் ஒரு 6 நாள்லேருந்து 10 நாள், ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு லீவு. அந்த லீவை அவங்க சந்தோஷமாக அதை ரிசீவ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை பற்றி பெரிய கவலையே கிடையாது. எக்ஸாமு இது படிக்கணும் அதெல்லாம் இல்லை. லீவு. என்னுடைய பேரன் வந்து சொல்கிறான் காலத்தில், தாத்தா இந்த இன்னும் 2 days ஸ்கூல், 2 daysக்கு அப்புறம் 2 days லீவ், அப்புறம் 2 day அதுக்கப்புறம் இன்னொரு 3 days ஸ்கூல், அப்புறம் லீவ் அப்படின்னா. என்னடா இது கணக்கு அப்படின்னா, இல்லை தாத்தா லீவ் தாத்தா அப்படிங்கிறான். அந்த குழந்தை அவன் வந்து பெரிய படிப்பு படிக்கிறான். இப்போ எல்கேஜி முடிஞ்சு யூகேஜி போயிருக்கான். இந்த வருஷம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஏப்ரலில் அவன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிறான். இதுக்காக சொல்கிறேன்னா, குழந்தைகள்னாலே அந்த மழை திடீர்னு எழுந்திருப்பான். இன்றைக்கி மழை பெய்யாதா தாத்தா அப்படிமா காத்தால். ஏண்டா, இல்லை மழை பெஞ்சால் லீவ் விடுவாங்கல்ல அப்படிமா. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் அதை வந்து நம்ம ரசிக்கணும். தரணும் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன கற்பனையில் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ரியாலிட்டி படி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அழுது நான் போக மாட்டேன் வரமாட்டேன் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அந்த காலத்தில் எழுந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்கூல் இல்லை அப்படின்னு எல்லோரும் சொன்னால் சந்தோஷப்படுற ஒரு வயசு. பெரியவங்களுக்கே அப்படி தானே இருக்குது. காலேஜ்லேயே லீவ் விட்டா லீவுடா ஜாலிடான்ட்டு நம்மளாம் வந்திருக்கோம். யாரும் ஐயோ இன்றைக்கி லீவ் விட்டோமே, கட்டின ஃபீஸில் இவ்வளோ ரூபா போச்சு, யாருமே ஃபீல் பண்ணது கிடையாது. அது காரணம் என்னென்னா, பணம் கட்டுறது அப்பா அம்மா. நமக்கு அந்த பணத்தோடைய வேல்யூ தெரியலை. அது ஒன்று தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. பரபரப்பாக இந்த வாரம் பேசக்கூடிய விஷயம், ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தை தாக்குதல் நடத்தினாங்க ஒரு தீவிரவாதிகள்னு சொல்லி. அப்புறம் அதில் ஒரு 5 பேர் உயிரிழந்தார்கள். அந்த உயிர் இழந்தவர்கள் ஆக்சுவலாக பார்த்தாக்க தட் இஸ் நேத்திக்கின்னு இல்லை, ஒரு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி 13ஆம் தேதி. அது அந்த 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருஷம் மறக்க முடியாத ஒரு பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து 2 பேர் ஜம்ப் பண்ணி இந்த ஜாக்கி சான் படம் மாதிரி அப்படியே இந்த லாஸ்ட் ரோவில் போயிடுச்சு. அங்கேருந்து பெஞ்சு தாண்டி அப்புறம் ஷூலேருந்து இந்த சினிமாலெல்லாம் அந்த பாடல் காட்சிக்கு பின்னாடி கலராக அந்த புகை வரும், அந்த மாதிரி 2 புகை, அந்த புகையை போட்டு அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சில எம்பிஸுக்கு தெரியறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ உள்ளே குதிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு துளி அடிப்படாமல் அந்த ஹைட்லேருந்து குதிச்சு, அது எத்தனை ஹைட்டுன்னு தெரியல, நான் போய் பார்த்தது கிடையாது. அந்த சமயத்தில் சில எம்பிஸ் பிடிச்சி சில எம்பிஸ் போட்டு அடின்னு அடித்து இது பண்ணிருக்காங்க. இதே டயத்தில் அந்த பாராளுமன்ற நம்மளுடைய பார்லிமெண்ட் பில்டிங்க்கு வெளியில் ஒரு 2 பேர், இல்லை கிட்டத்தட்ட 6 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புகை ஒரு வேளை விஷ புகையாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், இல்லை அது வந்து வேறு ஏதாவது ஒரு எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அது வரைக்கும் எல்லா உள்ளே இருந்த அனைத்து எம்பிக்களும் ஸ்பீக்கர் எல்லாருமே சேஃபாக இருந்துட்டாங்க. ஆனால் இது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ். அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இந்திரா காந்தி சுடப்பட்ட போது கூட பாதுகாப்புக்கு வந்தவங்களே தானே ஒருத்தர் சுட்டதாக நமக்கு சொல்லப்பட்டது அதானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயம் நாம் இது வந்து மோடி என்பவரை ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பாராட்டி, மோடி தான் இந்தியாவினோட முகம் அப்படின்னு நம்மலாம் சொல்லி கொண்டிருக்கும் வேளையில், ஐயோ மோடி இருக்கிற வரைக்கும் நமக்கு பழுப்பு ஓடாதுப்பா, மோடி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே இந்தியாவில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ வெளிநாடுகள் இந்தியா
இந்தியாவை வெறுக்கக்கூடிய நாடுகள் கூட இருக்கலாம். அது யாருடைய விஷயம், யாருடைய சதி என்னன்னு தெரியல. மோடி அவர்களும் நல்ல வேளை அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இல்லை. ஒரே ஒரு எம்பிக்கு ஒரு சின்ன காயம் பட்டிருந்தால் கூட இது மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு அசம்பாவிதம் என்பது நடந்து, அந்த அசம்பாவிதம் பெரிய ஒரு சேதங்கள் எதையும் பண்ணாட்டா கூட அது அவ்வளோ ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் கட்டப்பட்ட ஒரு ஒரு பில்டிங்கில் இப்படி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. ஏனென்றால் இது இன்றைக்கி நாளையோடு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இன்னொரு 100 ஆண்டுகள் ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம பாராளுமன்ற பில்டிங். இதை நம்ம சொல்கிறதுனால உடனே நம்ம பிஜேபிக்கு எதிராக போயிட்டோம், அதெல்லாம் இல்லை. எங்கே தவறு நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டும். இது எதனால் இப்படி நடந்தது? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. நான் பழைய பாராளுமன்றம் போயிருக்கேன். கேட் கிட்டே போன உடனே அங்கே ஒரு ரூமில் நம்மளுடைய ஃபோன் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கணும். அதற்கு பிறகு அடுத்த ஸ்டேஜில் நாம் ஏதாவது கிஃப்ட்டு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த கிஃப்ட்டு அங்கே ஒரு ஸ்கேனரில் போடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய பெல்ட்டு எல்லாம் அந்த ஸ்கேனரில் தாண்டி போனது பிறகு நம்மளை ஒரு தடவை ஃபிசிக்கலாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் போய் நமக்கு யார் இந்த பாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாஸை காமிச்சா அதை வெரிஃபை பண்ணி அவங்க நம்ம ஃபோட்டோகிராஃப் நம்மளோட ஃபோட்டோவை எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும். இதெல்லாமே அதுக்கு பிறகு தான் அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு ஹால், அதை தாண்டி போன பிறகு நீங்கள் நம்ம பாராளுமன்றம் அதில் போகணும். ராஜ்யசபா அண்டு இது இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எப்படி நடந்திருக்கணும்? யாராவது ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அவன் யாரோ தவறான. இதில் நடுவில் பெங்களூரில் இருக்கிற பிஜேபி எம்எல்ஏ தான், பெங்களூர் இருக்கிற பிஜேபி எம்பி அவர் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்லிப்பு கொடுத்து இவன் உள்ளே வந்திருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாராக இருந்தாலுமே அவங்க நம்ம தொகுதிக்காரன் அப்படின்னா, நம்ம தொகுதியாப்பா, சரிப்பா யார்ப்பா நீ அப்படின்னா, நான் இந்த ராமசாமியோடைய பெரியப்பா பையன் ராமசாமி, எந்த ராமசாமி, ஓ சரி போ அப்படிங்கிறான். சில சமயம் அந்த எம்பி தன்னுடைய பிஏவை ரொம்ப நம்பிட்டா அந்த பிஏ இந்த கேள்வியை கேட்டுட்டு ஒருவேளை பிஏவுக்கு தெரிஞ்ச உறவுக்காரங்களாக இருந்தாலும் அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே முழுமையான ஒரு சின்ன என்கொயரிக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இது நடக்காதுங்கிறத தாண்டி நான் பார்த்தபோது அந்த விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து ஒரு திக்கு கிளாஸ் போட்டு அதை கவர் பண்ணிட்டா கூட எதுக்கு அங்கேருந்து ஆக்சஸே இங்கே வேண்டாமே, கண்ணாடி இருந்தால் போதும், அது வழியாக பார்த்தா போதும். எதுக்காக அவங்க நேராக அப்படியே பார்க்கணும்? அதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு கிளாஸ் வால் அது மாதிரி போட்டுருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கி தான் குண்டு தொலைக்காத இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அவன் போய் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு ஷூட் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணலான்னு என்னுடைய ஒரு எண்ணம். பார்ப்போம் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நல்லபடியாக, ஏன்னா இது உலக அளவில் நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு எந்த செக்யூரிட்டி இல்லைங்கிற இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுகளே ரொம்ப குதிப்பாங்க. ஏன்னா அது மோடி இருக்கிற பார்லிமெண்ட் இல்லையா, அது யாராக இருந்தாலும் அந்த பேர் வராமல், இது இந்தியாவினுடைய ஒரு பாராளுமன்ற கட்டடம், அது எந்த செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குங்கிற ஒரு எண்ணம் பரவாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காகத்தான். அப்புறம் ஜோக்ஸ் பார்க்கலாமா? உண்ணாவிரத்தை சரியாக 1 மணிக்கு ஏன் முடிக்க சொல்கிறாரு தலைவர்? ஏங்க அதான் வழக்கமாக அவர் சாப்பிட்ற டைமு. சுகர் பேஷண்ட் இல்லையா, அதெல்லாம் கவனிக்கணும். கல்லூரி ராமநாதபுரம் கையில் கம்போடியே பசங்க தூங்குறாங்களே ஏன்? இப்போது சிலம்பம் கிளாஸ் நடக்குது, அங்கே பாருங்கள்
வாத்தியாரும் கையில் சிலம்பம் அதை வச்சு தானே தூங்குறாரு. எம் கீர்த்தனா, ராமநாதபுரம். அரசன் இவ்வழி சேவகன வழி மழை. மகனை மாறுவேஷத்தில் டியூஷனுக்கு அனுப்புகிறாரு தலைவர். ஹிந்தி டியூஷனுக்கு நேராக போனால் கட்சிக்காரங்க கண்டுபிடிச்ச மாட்டாங்க, கேலி பண்ணுவாங்க. அதுக்கு தான். ஓகே ஓகே. டி ராஜன், மதுரை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கே, ஏன்? யாருக்கும் இனிமேல் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம்னு போர்டு வச்சுருக்காங்களாம். எல்லோரும் சந்தோஷத்தில் அங்கே போகிறாங்க. பிசி ரகு, விழுப்புரம். கட்சிக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாமே, அதுக்கு கூட குறைஞ்சது ஒரு 4 பேர் வேணாமா தலைவரே? யாழ் நிலா, காரைக்குடி. நல்லா இருக்குது. அது சரி. ஆனால் இந்த பிசி ரகு விழுப்புரம் ஜோக் இருக்க நிறையா பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கீழ்பாக் மெடிக்கலாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஓமந்தூராக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு லெட்டர் கொடுத்து அங்கே அட்டன் பண்ணால் அவ்வளோ ஒரு ராஜ வைத்தியம் பண்ணுறாங்க, ஒரு பைசா செலவு இல்லாமல். நமக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் செய்யணும். ஜோக்குன்னா கூட நான் எத்தனையோ பெரிய பெரிய ஆப்ரேஷன், அது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் ஆகும். அப்படிங்கிற ஆப்ரேஷன்லாம் ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணி அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் நலமாகவும் இருக்காங்க. அதற்காக சொல்கிறேன். ஜோக்கு வேறு, உண்மைங்கிறது வேறு. அடுத்தது மகா பெரியவர். காஞ்சி பெரியவரை முன்னாடி பக்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் மகான்கள் அதிகமாக இருக்காங்க, யாராவது சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது உடனே பெரியவா நீங்கள் சொல்லுங்கள் பெரியவா அப்படிங்கிற. அதான் தனக்கு தெரியலைங்கிறத விட அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறதாங்க. உடனே திருவண்ணாமலை தான், அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறார். ஆமாம் பெரியவா. உடனே திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களை பற்றியெல்லாம் பேச்சு வருது. ரமணர், சேஷாத்ரி சுவாமி, யோகி ராமசுரத்குமார், எல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்த மகான்களை பற்றியெல்லாம் சுவாமிகள் சொல்கிறாரு. மனசில் எதையும் எண்ணாமல் ஒரு நினைவற்ற நிலையில் வாழும் ஆற்றல் பெற்றவர் தான் ரமண மகரிஷி. அவரை பற்றி பேசுகிறார். அவரை பற்றி பேசிட்டு ஒரு முறை இந்த ஃபாரின்லேருந்து வந்த ஒரு ஃபாரினர் பால் பிரண்டன், அவருக்கு ஏற்ற குருநாதர் ரமணர் தான் அப்படின்ட்டு நான் தான் வழிகாட்டினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். இல்லை பெரியவாரே சொல்கிறார். அப்புறம் யோகி ராமசுரத்குமார் எப்போவுமே ராமநாமத்தையே தொடர்ந்து சொல்லிகிட்ருப்பார். கும்பகோணம் அருகில் கோவிந்தபுரத்தில் 24 மணி நேரமும் அங்கே ராமநாமம் ஜபித்து கொண்டே இருக்கிறதுனால அங்கே தங்கி இவர் ராமநாமம் ஜபிச்சா இன்னும் பலன் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லா திருத்தலங்களும் ஒன்றே என்பதனால திருவண்ணாமலையில் இருக்கிறதுக்கு யோகி ராம் சுரத்குமார் விருப்பப்பட்டதுனால அவர் அதை நான் தெரிவிக்காமலேயே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்கிட்ட சொல்லலை, பட் எனக்கு தெரிஞ்சுது அது அப்படின்னாரு. அப்படியே ஆசையெல்லாம் கேட்டுருக்கேன். சொல்லுங்கள் பெரியவா, சொல்லுங்கள் பெரியவான்னு. ஏன்னா அவர் கதை கேட்குறதுங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இது மாதிரி பெரியவா சொல்லும்போது அங்கே இருக்கிறவாளுக்கு. அப்புறம் கேட்டார், அண்மை காலத்தில் மகான்கள் அதிகமாக தோன்றின மாநிலம் எது? ஒருத்தர் சொல்கிறாரு கேரளா, ஆந்திரா அப்படிங்கிறாரு, குஜராத் அப்படின்னாரு ஒருத்தர் அப்படின்னு. அப்புறம் பெரியவா சிரித்தபடியே மகாராஷ்டிரா மாநிலம், அங்கே தான் பாண்டுரங்கனுடைய அடியவர்களான நாமதேவர், ஜெயதேவர், துக்காராம், ஜனாபாய், அப்புறம் கோராகும்பர், ராமதாசர், ஏகநாதர், சூர்தாசர், நூற்றுக்கணக்கான மகான்கள் வந்தது மகாராஷ்டிரா. அதனால் மகாராஷ்டிராவோட பேரை மாற்றிடலாமோன்னு கூட எனக்கு தோணித்து அப்படின்னா. எப்படி மாற்றலாம் சுவாமி? மகாராஷ்டிரான்றக்கிறத அந்த மகான்கள் பலர் தோன்றினால மகான் ராஷ்டிரா அப்படின்னு மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டாராம். அதாவது ஒரு மகா பெரியவர் அந்த நிமிஷத்தில் அந்த இடத்தையும் கலகலப்பாக மாற்றக்கூடியவர் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொன்னால், இது என்றைக்கு இருந்தாலும் மகாராஷ்டிராங்கும் போது இது மகான் ராஷ்டிரா
அப்படிங்கிறது உடனே அது தோணும். உடனே இங்கே இருக்கிற மகான்கள் யார், அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான். அதுதான் மகா பெரியவருடைய மிகப்பெரிய ஒரு அருள் விஷயம். யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் MLA@gmail.comல கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் 6000 ரூபா கொடுக்குறாங்க சார், போடல சார், ரொம்ப பெரிய செலவாயிடுது, எல்லாம் மாற்றும்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். சொல்லும்போது வருத்தமாகத்தான் இருக்குது. என்ன இருந்தாலும் அரசாங்கம் செய்கிறத தனிநபர் செய்ய முடியாது. ஆனால் அரசாங்கம் சில பேருக்கு கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு சொன்னால் அதில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்ம 6000 ரூபா கொடுக்காட்டா கூட 2000 ரூபா கொடுக்கலாம், 3000 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நம்மளை போல் ஒரு 4-5 பேர் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா.